குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் காலை வணக்கம். ஸோ வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம இன்னைக்கு மேட்ச் எம்ஐ விசஸ் ஆர்சிபி பார்க்க போகிறோம். ஸோ நேற்று ஆக்சுவலி லாஸ்ட் தான். ஸோ உலகமே எஸ்ஆர்ஹெச் மேலே இருந்துச்சு. ஆனால் எஸ்ஆர்ஹெச் தோத்துருச்சு. அது என்ன ரீசன் என்னால் கண்டுபிடிக்க முடியல, பட் கண்டுபிடிக்கணும். பட் ஒரு விஷயம் எல்லாம் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும். வின்னிங் லூசிங்கிறது பார்ட் ஆஃப் த கேம். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்காட்டி இந்த ஃபீல்டில் இருக்க முடியாது. ஸோ இந்த ஃபீல்டில் இருந்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸுங்கிறது வின்னிங் லூசிங்கிறது ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இதில் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன கோழையான தண்ணியாவது வெளியே எடுத்துகிட்டு போக முடியும் இந்த ஆற்றுல இருந்து. அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு மேட்ச்சுக்கு போகலாம். ஸோ இன்னைக்கு மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வச்சஸ் ஆர்சிபி அப்படிங்கிற மேட்ச்சை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம திருப்பி ஆஸ்ட்ராலஜி ஃபார்மேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் லாஸ்ட்டாக ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணிப்போம். அது எல்லாருமே நல்லா இருக்கு. நீங்கள் அந்த ஃபார்மேட், அதாவது நான் என்ன சொல்ல போகிறேன்னா, காமனான பிளேயர்ஸ் 7 பிளேயர்ஸ் சொல்ல போகிறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 2 டீம்லையும் யாருக்கு நல்லா இருக்குது, செகண்ட் இன்னிங்ஸில் 2 டீம்லையும் யாருக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி டீமை பிரித்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பார்த்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸை நம்ம எல்லாமே பியூர் ஆஸ்ட்ராலஜி பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அப்படி பார்த்தோன்னா மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இல்லை, காமனான பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ரெட்கல்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, மிச்சல் சாட்னர், ஜஸ்பிரீத் பும்ரா, இவங்க 6 பேருக்கும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது ஆர்சிபி சைடில் நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபில் சால்ட், விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், லைம் லிவிங்ஸ்டன் ஆர் ஜிதீஷ் சர்மா, 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் போய்க்குங்க. குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜாஷ் ஹேஷல்வுட் போகலாம். இந்த லைம் லிவிங்ஸ்டன், ஜிதீஷ் சர்மா கூட கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு கூட நீங்கள் போய்க்கலாம். நான் இப்போ ஒரு காமனான ஒரு 6 பிளேயர் சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் இம்பாக்ட், செகண்ட் ஆஃப் இம்பாக்ட்னு பிளேயர் சொல்லுவேன். இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காமன் பிளேயர்ஸ் இல்லாமல் சில பிளேயர்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்தால் மட்டும்தான் பண்ணுவாங்க, செகண்ட் ஆஃப் வந்தால் மட்டும்தான் ப்ளே பண்ணுவாங்க நல்லான்னு இருக்கு. அதனால் அவங்கள இதுலேருந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி போடுற மாதிரி ஒரு பிளான் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத பிளேயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா, திலக் வர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, நயம்தார் அங்கே சொல்லியிருக்க மாட்டேன், இருந்தாலும் அவர் ஒரு ஆப்ஷனை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் விளையாண்டாங்கன்னா, இப்போ நயம்தார் பேட்ஸ்மேன் இல்லையா, ஸோ அப்போ மும்பை பேட்ஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. இப்போ இதே ஆர்சிபியில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார், யாஸ் தயாலுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கு. நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது மாதிரி ஐடியா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஹாஃபை பற்றி நம்ம பேசிட்டோம். செகண்ட் ஹாஃப் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் செகண்ட் ஹாஃபில் மிச்சல் சாட்னர், தீபக் சாகர், அவங்க 2 பேரையும் நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக மும்பை இந்தியன்ஸில் ஐடியா பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டீமில் பார்த்தோன்னா புவனேஸ்வர் குமார், ஜாஷ் ஹேஷல்வுட்டுக்கு அந்த நல்லா இருக்கு. இது 2ஐயும் நீங்கள் செகண்ட் ஹாஃபில் மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு ஃபார்மேட் சொல்லியிருக்கேன், காமன் 6 பிளேயர், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ், இம்பாக்ட் பிளேயர்ஸ்னு சில பிளேயர்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த காமன் பிளேயர்ஸில் இருக்கிற பிளேயர்ஸும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, செகண்ட் ஹாஃபில் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. காமன் பிளேயருங்கிறது பொதுவாக இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கான பிளேயர்ஸ். இதை சின்ன ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி நீங்கள் உங்களோட டீமுக்கும், பிட்ச் அனாலிசிஸ்க்கும், கிரவுண்ட் டைமென்ஷனுக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது கரெக்டான ஒரு வழியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மெத்தட்லேயே போனால் குழப்பங்கள் இல்லாமல் இருக்கும். இப்போ இதில் நீங்கள் நோட்டபிள் பிளேயர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜஸ்பிரீத் பும்ரா உள்ள வர்றது ஒரு நோட்டபிளான விஷயம். அவர் வந்தப்போ நல்லா பண்ணுவாருன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பவுலிங் போட்டார், ஃபுல் டே நல்லா இருந்தாலும் கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் பவுலிங் போட்டார்னா கொஞ்சம் திறமையாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி அவர் ஓரளவுக்கு நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ 2 டீமோட ஸ்ட்ரென்த்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த டீமில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா போத் டீமில் இருக்கிற ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டீமை ஸ்ட்ரென்த்தை பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஸ்டாட்ஸ் நம்ம யூஸ்வலாக பார்க்கும்போது செகண்ட் பேட்டிங் இருக்கிற டீமுக்கு ஸ்லைட் அட்வான்டேஜ் இந்த கிரவுண்டில் இருக்கிறதுனால நம்ம யார் பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க சைடு ட்ரேட் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வின்னரை நான் குரூப்பில் எப்பயும் போல போடுறேன், பட் ட்ரேட் அவுட் நீங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த ட்ரேட் அவுட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க நீங்கள் மேட்ச்சில். ஓகேவா, முடிஞ்சளவுக்கு ட்ரேடே பண்ணுங்கள். ட்ரேடில்
3 டைப் ஆஃப் ட்ரேட்ஸ் இருக்கு. ஸோ அதில் நீங்கள் கரெக்டான ஒரு ட்ரேட் எடுத்து பண்ணுங்க. ஜாக்பாட் ட்ரை பண்ணீங்கன்னா எப்போயுமே ஜாக்பாட் இங்கிட்டு 10 பைசா எடுக்கிறீங்கன்னா அங்கிட்டு 10 பைசா பணம் தான் வெளியே வரணும். 10 மேட்ச்சில் 2 தான் ஜெயிப்பீங்க, ஆனால் ஃபுல் பணத்தை கொடுக்குங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வச்சுட்டு அதை பண்ணணும். அதே மாதிரி இதே வந்து நான் மாதிரி ஒரு ஃபேவரட்டை ரிலை பண்ணி போகிறேன் அப்படின்னா ஃபேவரட் டீம் மேலேயே இருங்க. 10 மேட்ச்சில் ஒரு 6 மேட்ச் 7 மேட்ச் ஜெயிக்க முடியும். அதுலேருந்து பணம் பண்ண முடியும். நான் ஃபேவரட் போகிறேன், நான் ஃபேவரட் மேலேயே இருங்க, அதில் பண்ண முடியும். ஆனால் அந்த 3ல் 1ல் ஸ்ட்ரிக்டாக இருங்க. மாறி மாறி போகாதீங்க. மாறி மாறி போனீங்கன்னா நீங்கள் உங்கள் நேரம் நல்லா இல்லைன்னா யார் எங்கிட்ட தோக்குறாங்களோ அந்த சைட் நீங்கள் இருப்பீங்க. இதை நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகே, ஸோ எந்த டீம் மேலே ரிலேட் பண்ணி போகிறீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜியை ஸ்ட்ராங்காக கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் இதுலேருந்து ஒரு 20-30% மாதம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது இருக்குது. 20-30% தான். சரிங்களா? ஸோ அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஐ திங்க் ஐ ஹவ் கிவன் அ கிளியர் ஐடியா. உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். என்ன ஃபார்மேட்னு பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகாது, சிம்பிளாக இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தம் நம்ம 6 பிளேயர் கொடுத்துருக்கோம். இம்பாக்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், இம்பாக்ட் செகண்ட் இன்னிங்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் யாருன்னு பார்க்கலாம். ஸோ சூரியகுமார் எதாவது வேண்டாம். ரைன் ரிங்கிள்டன் ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ரைன் ரிங்கிள்டன், ஜஸ்பிரீத் பும்ராவை நீங்கள் ட்ரை பண்ணலாம் மும்பையில் கேப்டனா. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தேவ்தத் படிக்கலையும் புவனேஸ்வர் குமாரையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆர்சிபி சைடில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்குள்ள நீங்கள் எடுத்துக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் கேப்டன்ஸ் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மிச்சல் சாட்னரை ட்ரை பண்ணலாம், ஜஸ்பிரீத் பும்ராவை ட்ரை பண்ணலாம். இவங்க 2 பேரும் செகண்ட் இன்னிங்ஸில் ட்ரை பண்ணலாம் நீங்கள். அதே மாதிரி இந்த சைடு நம்ம சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஜாஷ் ஏஷல்வுட்டு இல்லை விராட் கோலி விராட் கோலி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தர் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் விராட் கோலி 2லேயுமே சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா விராட் கோலி இல்லை வெல்சாட்டுங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ள நம்ம இருந்ததுனால நான் சொல்லியிருக்க மாட்டேன். பட் ரிஸ்கி கேப்டன் எடுக்கிறவங்க நீங்கள் விராட் கோலி எடுக்கலாம். ஏன்னா ஹிட் அண்ட் மிஸ் தான். ஸோ நிறைய பேர் விராட் கோலி போகிறதுனால நீங்கள் விராட் கோலி ட்ரை பண்ணுறதுனால பண்ணுங்க. ஓகே, ஸோ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் நம்ம சொல்லியாச்சு. அடுத்து இன்னைக்கு மேட்ச் வின் பண்ணுறதுக்கு மும்பைக்கான ஆப்ஷன்ஸ் தான் கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையராக இருக்குது. ஸோ அதனால் மும்பை வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஸோ இப்போ இதே அவங்க பவுலிங் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் ஒரு 80% தொட்டுருது. 90% சொல்ல மாட்டேன், பட் 80-85% தொட்டுருது. அண்ட் பும்ராக்கு எஸ்பெஷலி ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கிற காரணத்தினால அந்த டாப் ஆர்டர் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு, ஆர்சிபி கொலாப்ஸ் ஆகிறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இதோட கணக்கு. ஸோ நான் மேட்ச் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ இதே ஃபர்ஸ்ட் பேட்டிங் மும்பை பிடிச்சாங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நடக்கும். புவனேஸ்வர் குமார் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலே கீழே இறங்கும். ஸ்கோர் ஒரு 170 180 உட்காரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் பவுலிங்கில் பும்ராவும் தீபக் சாகரும் மிச்சல் சாட்னரும் அந்த மேட்சை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு முடிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதே செகண்ட் பேட்டிங், அதாவது ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா அவங்க டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக மேட்ச் போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நான் ரொம்ப நிதானமாக சொல்லியிருக்கேன். எல்லா ஆப்ஷன்ஸையும் கவர் பண்ணி சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ திருப்பி ஒரே விஷயம் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இந்த இண்டஸ்ட்ரியில் லாஸ் ப்ராஃபிட்டுங்கிறது காமனான ஒரு விஷயம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஜெயிக்கும் போது ஓவர் எக்ஸைட் ஆகிறதும் தோக்கும் போது ரொம்ப வருத்தப்படுறதும் இருந்தால் இந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு செட் ஆகாது. அதை நீங்கள் புரிஞ்சு உங்களால் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ, யாரையும் இம்பாக்ட் பண்ணாமல் உங்கள் லைஃப்பில் சின்னதாக என்ன அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை லாஸ் பண்ணுற மாதிரி மட்டும் பாருங்கள். தெரிஞ்ச விஷயங்களை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ். லவ் யூ ஆல். வில் see you in another வீடியோ. ஸோ ஆடியோ குவாலிட்டி சேஞ்ச் பண்ணியிருக்கு. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்தால் அதையும் சொல்லுங்கள். வாட் எவர் யூ கைஸ் திங்ஸ் எப்பயும் போல் வழக்கம் போல் போடுங்க. நம்ம அடுத்து சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம். பட் திஸ் இஸ் த ஃபார்மட். ஐ திங்க் இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஒன். நம்ம இதை ஃபாலோ பண்ண போகிறோம். இது உங்களுக்கு ஓகேனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். லவ் யூ ஆல். see you in another வீடியோ. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம். லிங்க்கில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கலாம்.